மிஸ் இன்னைக்கு என்ன சொல்லி என்ன திட்ட போறாங்களோ தெரியலையே. ஐயோ போச்சு. பிள்ளைகளா, உங்களுக்கு பிடிச்ச குவிஸ் கேம் ஆரம்பிச்சிடலாமா? எஸ் மிஸ், நாங்கலாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கோம் மிஸ். டக்கு டக்குன்னு கேளுங்க மிஸ். வெரி குட். உள்ள வரலாமா மிஸ்? இது வெரி பேட். வாங்க விஐபி, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் டைமா? சாரி மிஸ். டெய்லி 10 நிமிஷம் இப்படியே லேட்டாக வரதையே வேலையை வச்சிருக்கல. சாரி மிஸ், இனிமேட்டுக்கு டைமுக்கு கரெக்டா வந்துடுறேன் மிஸ். இதே தான் எத்தனை முறை சொல்லியிருப்பேன். சரி உள்ள வாமா. என்ன சொல்லி என்ன ஆக போகுது? ஒன்ஸ் அகைன் சாரி மிஸ். அபர்ணா, ஏன் இவ்வளவு தள்ளி உட்காந்துருக்க? கொஞ்சம் கிட்ட வந்து உட்காரேன். இந்த வரேன் போதுமா? சரி, இப்போ கேமுக்கு போலாமா? எல்லாம் ரெடியா? ரெடி மிஸ். இன்னைக்கு ஹார்ட் சம்மந்தமான கேள்விகளை கேட்க போகிறேன். நான் கேள்வி கேட்ட பிறகு யார் முதல்ல பதில் சொல்கிறீங்களோ அவங்க தான் சொல்லி முடிக்கணும். மற்றவங்க அமைதியாக இருக்கணும். அதாவது ஒன்றா சேர்ந்தாலும் சொல்லக்கூடாது. சரியா? சரி மிஸ். இப்போ உங்களுக்கான முதல் கேள்வி. மனித உடம்பில் ஓய்வே எடுக்காமல் வேலை செய்து கொண்டிருக்கும் உறுப்பு எது? இதயம் மிஸ். என்னது? கொஞ்சம் தெளிவாக சொல்லுமா. மிஸ் அது வந்துட்டு மிஸ் ஹார்ட் மிஸ். சூப்பர். இதயம் தான் கரெக்டான பதில். அது ராத்திரி பகல் பார்க்காம நிறுத்தாமல் துடிச்சிட்டே இருக்கும். அடுத்த கேள்வி. இதய துடிப்பு எவ்வளவு? அதாவது ஒரு நிமிஷத்துக்கு சராசரியாக எத்தனை முறை இதயம் துடிக்கிறது? மிஸ் சராசரி இதய துடிப்பு 70 ல இருந்து 90க்குள்ளார இருக்கும் மிஸ். சரியா சொன்னம்மா. அடுத்த கேள்வி. மார்பக கூண்டுக்குள் இருக்கும், அதாவது நம் நெஞ்சுக்குள் இருக்கும் முக்கிய உறுப்புகள் என்னென்ன? மிஸ் அது இதயம், அப்புறம் நிலா கரெக்ட் தான். அடுத்தது சொல்லுமா. மிஸ் அது ஞாபகம் வர மாதிரி இருக்கு மிஸ். அது ஏதோ தானே மிஸ், நான் படிச்சேன் மிஸ். லைட்டா மறந்த மாதிரி இருக்கு. மிஸ். சனாவா? சொல்லு சனா. மிஸ் இதயம், நுரையீரல். வெரி குட். வெரி குட். அப்புறம் வேற இன்னும் சொல்லுமா. நுரையீரல், உணவு குழாய், மூச்சு குழாய். வெரி குட். அடுத்த கேள்வி. மனித உடம்பில் முதலில் உருவாகும் உறுப்பு எது? மிஸ் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல மிஸ். நிலா, உனக்கு தெரியுமா? சொல்லு. தெரியல மிஸ். ஜவேரியா, உனக்கு தெரியுமா? சாரி மிஸ், எனக்கும் தெரியல மிஸ். சரி, இதுக்கு பதில் நானே சொல்லிடுறேன். இதயம்தான் முதல்ல உருவாகும் உறுப்பு. கருவறையில் கரு உண்டாகி 3வது வாரத்திலே இதயம் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் 4வது வாரத்திலிருந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். 7வது வாரத்திலெல்லாம் அது முழுமையான வடிவத்தை பெற்றுவிடும். ஹார்ட்டுக்கான ஷேப்பு கிடச்சிடும். அடுத்த கேள்வி. இதய துடிப்பு நின்று விட்டால் என்ன ஆகும்? எனக்கு தெரியல மிஸ். மிஸ் இதய துடிப்பு நின்றுச்சுனா இறந்துருவோம் மிஸ். இதய துடிப்பு நின்றுச்சுன்னா இறக்குறாங்க. சரி, ஏன் இறக்குறாங்க? என்ன காரணம் தெரியுமா? எனக்கு தெரியல மிஸ். எனக்கும் தெரியல மிஸ். இதுக்கு பதில் நானே சொல்லிடுறேன். நாம் உயிர் வாழ சுவாச காற்று, அதாவது ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் ஆக்சிஜன் தேவைப்படுது. இந்த ஆக்சிஜன் உடம்புக்கு எப்படி கிடைக்குதுன்னா, ஒவ்வொரு முறையும் இதையும் துடிக்கும்போது இரத்தத்தில் ஆக்சிஜன் கலந்து அப்படியே இரத்த நாளங்கள் வழியாக உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது. அதனால தான் இதய துடிப்பு நிற்கும்போது ஆக்சிஜன் தடைப்பட்டு போகுது. அப்புறம் உடல் இயக்கம் இல்லாமல் இறப்பு நிகழுது. இப்போ புரிஞ்சுதா? மிஸ் புரிஞ்ச மாதிரி இருக்கு மிஸ், ஆனா சரியா புரியல மிஸ். என்னம்மா புரியல? மிஸ் அப்போ ரத்தத்துல ஆக்சிஜன் எப்படி மிஸ் கலக்குது? நல்ல கேள்வி. சனாக்கு எல்லாரும் கை தட்டுங்க. ஆக்சிஜன் ரத்தத்தோட எப்படி கலக்குதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. நாம் சுவாசிக்கிற காற்று சுவாச குழாய் வழியாக நுரையீரலுக்குள் போகுது. சுவாச குழாயானது நுரையீரலுக்குள் சின்ன சின்ன கிளைகளாக பிரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கிளையோட நுனியிலும் சின்ன சின்ன காற்று பைகள் இருக்கும். இது பார்க்க திராட்சை கொத்து மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காற்று பைகளை சுற்றி சின்ன சின்ன இரத்த நாளங்கள் ஓடும். இந்த காற்று பைக்குள்ளே என்ன இருக்கும்னா மூச்சு காற்று இருக்கும். அதில் ஆக்சிஜனும் கலந்துருக்கும். இந்த ஆக்சிஜன்
காற்று பையிலிருந்து வெளியேறி இரத்த நாளங்களுக்குள் சென்றுவிடும். அதே நேரத்தில் இரத்தத்தில் இருக்கிற கெட்ட காற்று காற்று பைக்குள் வந்துவிடும். கெட்ட காற்றுனா என்ன? கார்பன் டை ஆக்சைடு. நாம் மூச்சு விடும்போது கெட்ட காற்று வெளியேறிவிடும். அதே நேரத்தில் ஆக்சிஜன் கலந்த ரத்தம் நேராக இதயத்துக்கு போய் அங்கிருந்து உடம்பு முழுக்க பாயும். இப்படித்தான் ஆக்சிஜன் உடம்புக்கு கிடைக்குது. ஆனால் இதய துடிப்பு நின்று போச்சுன்னா ரத்த ஓட்டமும் நின்று போகும். அதனால் உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்காம இறந்து விடுவோம். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா புரியுது மிஸ். சரி, நாளைக்கு கிளாஸுக்கு எப்பயும் போல் உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்க மிஸ்.